students, good morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல lab 2 session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. First question, write a Python program assigning values to variables using integers, floats and string. Enter any player details. Second question, write a Python program assigning single string values to multiple variables. Third question, write a Python program assigning multiple values to multiple variables. So, first question la combination of data types, அதாவது integers, float and string இது மூணு data type யூஸ் பண்ணி நம்ம ஒரு பிளேயருடைய டீடைல்ஸ் தான் ப்ரோக்ராமா போட போறோம். சரிங்களா? இப்ப ப்ரோக்ராம்ல பாருங்க, பிளேயர் நேம் ஈக்குவல் டு தோனி நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோம். அடுத்தது பிளேயர் நம்பர் ஈக்குவல் டு 7, வின் ரேஷியோ ஈக்குவல் டு 9.2. இதுல இந்த பிளேயர் நேம், பிளேயர் நம்பர், வின் ரேஷியோ இதெல்லாம் வந்து யூசர் டிஃபைன். அதாவது நம்ம இதுக்கு எந்த ஒரு இன்டிஜர் வேல்யூஸுமே நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம அசைன் பண்ணக்கூடிய வேல்யூஸும் நம்ம என்ன வேணா அசைன் பண்ணிக்கலாம். சோ இதுல கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தோனின்றது ஸ்ட்ரிங் டேட்டா டைப், 7ன்றது இன்டிஜர் டேட்டா டைப் அண்ட் தென் 9.2 அப்படின்றது ஃப்ளோட் டேட்டா டைப். இதனுடைய கோடிங்ஸ் பாருங்க, print open bracket double quotation player name equal to double quotation close பண்ணிக்கோங்க, comma str of open bracket player name close bracket. அடுத்தது இங்க நம்ம ஓபன் பண்ணிருக்கோம் இல்லையா ஒரு ஓபன் bracket, அதுக்கான க்ளோஸ் bracket ஃபைனலா கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சோ நம்ம கொடுக்கக்கூடிய கோடிங்ஸை நம்ம கரெக்டா கொடுக்கணும். ஒரு ஸ்பேஸோ இல்ல ஒரு கொட்டேஷன் மிஸ் ஆனாலும் நமக்கு எரர் காட்டும் அவுட்புட்ல. சரிங்களா? அதனால கோடிங்ஸை கிளியரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது பிரிண்ட் ஓபன் பிராக்கெட் டபுள் கொட்டேஷன் பிளேயர் நம்பர் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, கமா இன்ட் ஓபன் பிராக்கெட் பிளேயர் நம்பர் க்ளோஸ் பிராக்கெட் ஓபன் பண்ண ஓபன் பிராக்கெட்டை இங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது print open bracket double quotation win ratio equal to double quotation close பண்ணிக்கோங்க, comma float of open bracket win ratio close bracket. அடுத்தது இதையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ இந்த கோடிங்ஸை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப்ல போயிடலாம். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் போயிட்டு இதுல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நமக்கு நியூ பேஜ் ஓபன் ஆயிடுச்சு. இப்போ இதுல நம்ம பைத்தான்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கலாங்களா? சோ நம்மளுடைய கோடிங்ஸை இதுல டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இந்த சேவ் ஆப்ஷன்ல நான் ஆல்ரெடி உங்களுக்கு லேப் 1ல எப்படி சேவ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? ஸ்டூடெண்ட் டிரைவ்ல உங்களுடைய கோர்ஸ் நேம் இருக்கக்கூடிய ஃபோல்டர்ல, உங்களுடைய நேம் போட்ட ஃபோல்டர்ல, உங்களுடைய சப்ஜெக்ட் நேம் இருக்கக்கூடிய ஃபோல்டர்ல உங்களுடைய ஃபைல் நேமை சேவ் பண்ணிக்கணும். சரிங்களா? சோ இது செகண்ட் லேப் அப்படின்றதுனால நீங்க 2.lab-2. சோ நம்ம இதுல வந்து சப் ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்றதுனால ஓபன் பிராக்கெட் ரோமன் 1 கொடுத்துக்கோங்க, க்ளோஸ் பண்ணிட்டு எந்த டேட்டு, எந்த மந்த், எந்த இயர் நீங்க இந்த ப்ரோக்ராமை போடுறீங்க அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ நம்மளுடைய ப்ரோக்ராம் இப்ப சேவ் பண்ணியாச்சு. அடுத்தது ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அவுட்புட் பாருங்க, பிளேயர் நேம் தோனி, பிளேயர் நம்பர் ஈக்குவல் டு 7, வின் ரேஷியோ ஈக்குவல் டு 9.2 நமக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? இப்ப நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாங்களா? செகண்ட் ஒன், ரைட் எ பைத்தான் ப்ரோக்ராம் அசைனிங் சிங்கிள் ஸ்ட்ரிங் வேல்யூஸ் டு மல்டிபிள் வேரியபிள்ஸ். அதாவது ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னுடைய வேல்யூவை நம்ம மல்டிபிள் ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ்க்கு டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? சோ ப்ரோக்ராம் பாருங்க, TCDS equal to CSRI equal to
ஈசி பிளாசா ஈக்குவல் டு தர்மபுரி அப்படின்னு நம்ம ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங் வேல்யூவை அசைன் பண்ணிருக்கோம். இதோட வேரியபிள்ஸ் பாத்தீங்கன்னா மல்டிபிள் வேரியபிள்ஸ். சரிங்களா? print TCDS in TCDS, print CSRI in CSRI, print EC Plaza in EC Plaza கொடுத்திருக்கோம். சோ இதோட அவுட்புட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா TCDS in தர்மபுரி, CSRI in தர்மபுரி, EC Plaza in தர்மபுரி நமக்கு அவுட்புட்ல காட்டும். இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப்ல போயிடலாம். VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் போயிட்டு பைத்தான் ஃபைல் பைத்தான கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நம்மளுடைய கோடிங்ஸ் இதுல டைப் பண்ணிக்கலாங்களா? சோ கோடிங்ஸ் இதுல டைப் பண்ணியாச்சு. அகைன் ஃபைல் போயிட்டு சேவ் போயிட்டு இதுல 2.lab2 roman 2.py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அவுட்புட் பாருங்க. TCDS in தர்மபுரி, CSRI in தர்மபுரி, EC Plaza in தர்மபுரி நமக்கு அவுட்புட் காமிச்சிருச்சுங்களா? இப்ப நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாங்களா? தேர்ட் ஒன், ரைட் a Python program assigning multiple values to multiple variables. சோ என்ன கொடுத்திருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா enter your name, height and weight. சோ ப்ரோக்ராம் என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் வேரியபிள்ஸ் மல்டிபிள் வேல்யூஸ்க்கு நம்ம அசைன் பண்ணிருக்கோம். சரிங்களா? சோ இங்க பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ் என்னென்னு கொடுத்திருக்கோம்னா நேம் கமா ஹைட் கமா வெயிட்னு கொடுத்திருக்கோம். அதனுடைய வேல்யூஸ் பாத்தீங்கன்னா கார்த்திக் கமா 153.5 கமா 65 கொடுத்திருக்கோம். print I am கமா str of name, print my height ஏன்னா இங்க float data type யூஸ் பண்ணிருக்கிறதுனால நம்ம டேட்டா டைப் எதுல டிக்ளேர் பண்றோம்னா float of height ன்னு கொடுத்துக்கிறோம். அடுத்தது print my weight int of weight ன்னு கொடுத்துக்கிறோம். சரிங்களா? இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா I am Karthik, my height 153.5, my weight 65 ன்னு காட்டும். சோ இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப்ல போயிடலாம். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தான கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. சோ நம்மளுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. அகைன் ஃபைல் போயிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ்ல 2.lab2 roman 3.py கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நம்மளுடைய அவுட்புட் பாருங்க. I am Karthik, my height 153.5, my weight 65 டிஸ்ப்ளே பண்ணுதுங்களா? சோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம மல்டிபிள் டேட்டா டைப்ஸை எப்படி யூஸ் பண்றது, அதே மாதிரியே மல்டிபிள் வேரியபிள்ஸ்க்கு சிங்கிள் வேல்யூ எப்படி அசைன் பண்றது, அதே மாதிரியே மல்டிபிள் வேரியபிள்ஸ்க்கு எப்படி மல்டிபிள் வேல்யூஸை அசைன் பண்றது அப்படின்றத இன்னைக்கு லேப் 2 செஷன்ல நம்ம ரன் பண்ணி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு ப்ரோக்ராமை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.